வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வெறும் மாம்பழம் வச்சு செய்யாமல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு ஆரஞ்சு பழமும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஜூஸு. ஆரஞ்சு மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற ஆரஞ்சு பழம் 2 எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல ஆரஞ்சு பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். விதையோடு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கசப்பாயிடும் ஜூஸ் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் போடலாம். இது போல் ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணோம்னா ஈஸியாக உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். 2 ஆரஞ்சு பழத்தையும் நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ முதல்ல மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 3 மாம்பழம் எடுத்திருந்தேன் நான். 3 மாம்பழத்தையும் தோல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 ஐஸ் க்யூப் கூடவே ஆட் பண்ணிடுறேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜூஸை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம ஜூஸை வடிகட்டிக்கலாம். நம்ம ஆரஞ்சு பழம் ஆட் பண்ணதுனால அதில் இருக்கிற சக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா ஜூஸ் குடிக்க நல்லாயிருக்கும். இந்த சக்கையை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் யாராச்சும் வந்திருந்தாலோ அப்படி இல்லைனா வீட்டில் குழந்தைங்க இருந்தாலோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கும்பொழுது கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பியும் அதை பார்த்து அழகாகவும் குடிப்பாங்க. அதாவது ஒரு பிளேட்டில் சர்க்கரை எடுத்துகிட்டு ஜூஸை சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸில் நம்ம இப்படி திருப்பி போட்டு நம்ம சும்மா லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா அந்த கிளாஸ் மேலே எல்லாமே சுகர் ஒட்டிக்கும். அது ஒரு நல்ல ஒரு டிசைனாக நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம ஜூஸ் சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கோ இல்லை கிட்ஸ்க்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க ஜூஸ் எல்லாம். வெறும் மாம்பழத்தை மட்டும் வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக அது கூடவே ஆரஞ்சும் சேர்த்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.